Hi, hello buddies. I'm Aji Mahalakshmi, grade 7 from Ramat Garden School. This is the message from Savitri by Arvind Zone. Difference to doubt and to believe, a bit of the naked real single shock he shore, the cord of mind that ties earth heart, and cast away the yoke of matter's law. Thank you, bye. Hello buddies, நான் உங்க அஜய் grade 3 from Primbats Garden. Today Karma Yogi Appa's message, mind always requires to return with greater force to abandoned projects of inquiry. Thank you, bye. Hi, hello buddies, நான் உங்க அஜய் கவினயா from grade 3 from Primbats Garden School. இன்னைக்கு நான் ஒரு ஸ்மால் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னன்னா உதவி பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு நதியோரமாக ஒரு குரு உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு தேள் அந்த நதியோரமாக போயிட்டு இருந்துச்சான். அது தடுக்கி அந்த நதியிலேயே உண்டுச்சான். அப்போ என்ன பண்ணாரா அந்த குரு, அவரோட கையை உள்ளே விட்டு அதை காப்பாற்றி அதை வெளில உட்கார வச்சாராம். ஆனால் அது என்ன பண்ணுச்சா, அவரோட கையை கொட்டிச்சான். திரும்பி அந்த நடுவோரமாக அந்த தேல் போயிட்டு இருக்கும்போது திரும்பி தடுக்கி உள்ளே வந்துருச்சா தண்ணிக்குள்ளே. அப்போயும் திரும்பி அவர் அவரோட கையை எடுத்து வெளில காப்பாற்றி திரும்பி உட்கார வச்சாராம். அந்த தேல் என்ன பண்ணிச்சா, திரும்பி கையை கொட்டிச்சா. அதெல்லாம் தூரமாக ஒரு மீன் வியாபாரி பார்த்துட்டு சொல்கிறாராம், நீங்கள் ஏன் அதை காப்பாற்றுறீங்க, அதுதான் உங்கள் கையை கொட்டதில்ல அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கு அந்த குரு சொல்கிறாராம், தேலோட குணம் கொத்துறது, என்னோட குணம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா பிடிக்கும், ஆனால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதை யாராவது ஹெல்ப் பண்ண, அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாராம். அதுக்கு அந்த மீன் வியாபாரி சொல்கிறாராம், அதுக்குள்ளே அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த தேல் திரும்பி உள்ளே போயிட்டு உண்டுச்சான். இப்போ யார் காப்பாற்றினாரா, அந்த மீன் வியாபாரியை தான் காப்பாற்றினாரா. அவர் ஒரு ஸ்டிக்கை உள்ளே விட்டு அதை வெளில ஊத்தாராம். அப்போ அந்த மீன் வியாபாரி குரு கையில் சொல்கிறாராம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுனா தப்பு இல்லை, ஆனால் உங்களே நீங்கள் காயப்பட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரா. இல்லைன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களையே நீங்கள் காயப்பட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை காயப்படுத்தாமல் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு துறவி அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு டவுட் வருது, சந்தேகம் வந்தோடனே யார்கிட்ட கேட்குறதுன்னொடனே அவருக்கு ஒரு குரு இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்க போகிறாரு. இதை மாதிரி எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குன்னொடனே அவர் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக உனக்கு டவுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக அப்படி சிரிச்சிட்டு அந்த பதிலை சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இவருக்கு கேள்விக்கு பதில் தெரிஞ்சாலும் அவர் குரு இவரை பார்த்து சிரித்தது அவருக்கு ரொம்ப மனசு உறுத்தலாகவே இருந்தது. தெரியலன்னு போய் கேட்டோம், அதுக்கு போய் இப்படி சிரிக்கிறாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுத்தலாகவே இருந்தது. ஒரு வாரம் ஆச்சு, அவரால் இது பண்ண முடியல. அடுத்த வாட்டி துறவியை பார்க்கும்போது ஒரு தயக்கத்தோடு அப்படி பேசினோடனே துறவி கேட்குறாரு, என்ன ஒரு மாதிரி பேசுகிற, இது சரியில்லையே, என்ன உனக்கு என்ன எதாவது பிரச்சனையானோடனே, இல்லை குருவே, நீங்கள் போன வாட்டி நான் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்டேன், நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னீங்க அப்படின்னா அது என் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்போ அவர் சொல்ல, நீ துறவின்னு அந்த ஒரு அடுத்த நிலைக்கு வாழ்க்கையில் வரேன்னு சொல்லிட்டு வர, பட் ஒரு கோமாளியை விட நீ ரொம்ப கீழ் நிலைமையில தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாராம். இவருக்கு இது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஏன் என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னே, இல்லை இப்போ கோமாளிகள்லாம் ஜோக்கர் சொல்லுவோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. யார் அவங்கள பற்றி ஏதாவது இது பண்ணி சிரித்தாலுமே அவங்க பெருசாக அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஈவன்தோ அது அவங்களோட வேலையாக இருந்தாலுமே வெளியில் யாராவது நக்கல் பண்ணி எதாவது சிரித்தா கூட ஜஸ்ட் லைக் தட்டாக விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நீ எல்லாத்தையும் கடந்து வந்திருக்க, ஆசையை விட்டு அதை விட எல்லாமே சொல்கிற, பட் இருந்தாலும் நான் உன்னை சிரித்தது உனக்கு இவ்வளோ நாள் நீ அதை மனசில் வச்சுட்டு இருக்கேன்னா, அப்போ நீ என்ன துறவரத்தில் நீ எந்த நிலையில் இருக்கன்றதை நீ செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்முன்னு போயிட்டாராம். அப்போ அந்த துறவிக்கு தான் பண்ண தப்பு புரியுது இல்லையா. ஸோ நம்ம சிரிச்சிட்டாங்கன்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு வாரமாக நம்ம மனசில் போட்டு இது பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இன்னும் இந்த துறவரத்தில் முழுசாக ஈடுபடலை அப்படின்னு நினச்சிட்டு அவர் தன்னோட தப்பை உணர்ந்து குருக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்த நிலைக்கு போயிட்டார். இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன
இது இருக்கோமோ அதை யார் என்ன சொன்னாலும் எந்த மனநிலையில் எடுத்துக்கிறோம், அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்ம அப்படின்னு தான் பண்ணணுமே தவிர இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படிலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.